ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சொல்லலான்கிறதுடன் இப்போ ராகவேந்திர சரித்திரத்திலே 36வது எபிசோட் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். போன எபிசோடு வரலும் வெங்கடநாதருடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போயிட்டு இருந்தது. வறுமைகள் அவர் விரட்டினாலும் கூட, வறுமைகள் அவர் எவ்வளவு தூரம் பிடிக்கிறீங்கன்னா கூட வெங்கடநாதரோ அவருடைய மனை சரஸ்வதி அம்மாவோ எந்த பாதிப்பும் உள்ளாகல. அவங்க கவலைப்படலை. அந்த வறுமையையும் பசியையும் மறப்பதற்கு ஆன்மீக விஷயங்களை நிறைய பேசினார்கள். சரஸ்வதி பாட்டு பாட, வேங்கனார் வீணை இசைக்க அவருக்குள்ளே ஒரு போட்டி, அப்படியெல்லாம் ஒரு சந்தோஷமா வாழ்க்கை கழித்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு கும்பகோணம் வந்தோடனே ஒரு வசதியான வாழ்க்கை அமைந்தது. அதாவது மடத்தினுடைய இதில் பொறுப்பில் கொடுக்கும்போது அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை பற்றி ஒரு கவலை இல்லாமல் இருந்தது. மடத்தில் அதுக்கு உண்டான தேவைகளை பார்த்துக்கிட்டாங்க. அந்த வகையில் அது ரொம்ப நாள் அந்த சந்தோஷம் சரஸ்வதி அம்மாவுக்கு நீடிக்கலை. பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த அம்மாவுக்கு வரப்போகுங்கிறாங்க. இதுக்காகத்தான் முன்னாலே அவங்களுக்கு எல்லா சௌகரியம் இறைவன் கொடுத்தான்னு என்னமோ தெரியல. சுதீந்திர தீர்த்தர் தஞ்சாவூர்லாம் யாத்திரை போயிட்டு வந்துட்டு, அங்கெல்லாம் விஜய யாத்திரை போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே அவர் ராமச்சந்திராபுரம் வருகிறார். ராமச்சந்திராபுரத்தில் தான் குருராஜாச்சார் வாழ்ந்து வந்தார். அங்கே ராமச்சந்திராபுரத்தில் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தங்க ஏற்பாடுகள் செய்திருந்தார் குருராஜாச்சார். குருராஜாச்சார் வீட்டில் அவர் பிட்சை ஏற்று அவர் அன்றைக்கு கொடுத்த பூஜை அன்னதானத்தை எல்லாம் சுவாமிகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கே ராமச்சந்திராபுரத்தில் 2 நாள் இருந்துட்டு அங்கிருந்து அச்சுதப்ப சமுத்திராங்கிற ஊருக்கு போறார். அச்சுதப்ப சமுத்திரா ஊர்ல தான் வாசுதேவாச்சார், அதாவது வேங்கடனாருடைய மாமனார் சரஸ்வதியுடைய அப்பா இருக்காருன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நானே சொல்லியிருந்தேன். வேங்கடநாதருக்காக பெண் பார்க்க போகும்போது ராமநாதபுரம் இடத்துல போய் இவர் லட்சுமி நரசிம்மாச்சாரும் வேங்கடாமாவும் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி போட்டாங்க. அப்போ ராமநாதபுராங்கிறது கரெக்டா, அச்சுதப்ப சமுத்திராங்க ஊர் கரெக்டான்னு தெரியல. அதுக்கு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இல்லை. ஒரு கால் அந்த ஊருக்கே 2 பேர் இருந்ததா, இல்லை பக்கம் ஊரா இருக்கலாம். ஏன்னா பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டில் தங்க மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்ச வீடுகளில் நண்பர்கள் வீட்டில் தங்கியிருந்தால் ராமநாதபுரங்கிறது அந்த அச்சுதப்ப சமுத்திராக்கு பக்கத்து ஊரா இருக்கலாம், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கலாம். அதை பற்றி தெரியல. ஆனா அச்சுதப்ப சமுத்திராங்கிற ஊருக்கு போனாரு, சுதீந்திர அங்கே போனாரு. அங்கே வாசுதேவாச்சார், அதாவது சரஸ்வதி அம்மாவோட அப்பா, அவங்களுக்கு மரியாதைகள் செய்து பூஜைகள்லாம் செய்து பாத பூஜை எல்லாம் பண்ணி அவளை மாதிரி கௌரவம் பண்ணி அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். இது கலியுக கல்பத்திலே சொல்லப்பட்ட விஷயம் இது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க கும்பகோணம் சேர்ந்தார் சுவாமிகள். கும்பகோணம் சேர்ந்தோன்னா அவர் கொஞ்சம் உடல் தளர்வற்றது. உடனே சரி, நீ நம்ம ஒரு சிஷ்யன் தேர்ந்தெடுத்து சிஷ்யனுக்கு நம்ம சன்னியாசாசனம் கொடுத்து அவர் கூட கொஞ்ச நாள் இருந்து அவரை ட்ரெயினப் பண்ணிட்டு நம்ம வந்த ஜனனத்துடைய இந்த ஊர் பிறந்தவனுடைய பணியை முடிவு செய்யணும்னா அவர் மனசுக்குள்ள தீர்மானம் ஏற்படுகிறார். அப்ப யாரை தேர்ந்தோம்னா, ஆல்ரெடி அவருடைய குரு விஜயேந்திரன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு அப்புறம் பீடாதிபத்தியம் வேங்கடநாதர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல அவர் வேங்கடநாதர் இப்பதான் திருமணமான புதுசு சில வருஷங்கள் தான் ஆயிருக்கு. மனைவி ரொம்ப பிரியமா பாசமோடு இருக்காங்க. அவங்கள பிரிக்கணுமா, சன்னியாசம் வாங்கினா சரஸ்வதி தன் கணவன் முகத்தை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு நெருடலாகவும் இருந்தது அவருக்கு. அன்றைக்கு இரவு சுதீந்திரனுடைய கனவிலே மூலராமச்சந்திரமூர்த்தி தோன்றி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, உங்களுடைய சேவைகள், கிரந்த சேவைகள், பக்தி பூர்வமாக நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அப்புறம் இந்த பீடாதிபத்தியத்தை உங்களுடைய சிஷ்யன் வேங்கடநாதருக்கு கொடுத்து அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற சன்னியாசாசனம் பெயர் கொடுக்க வேண்டும் சொல்லி ராமச்சந்திரமூர்த்தி சொப்பனத்தில் சொல்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அந்த சொப்பனம் முடிஞ்ச கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் ஒரு சொப்பனம், அதில் வேதவியாசர் தோன்றுகிறார். வேதவியாசர் தோன்றி இறைவன் ஆணைப்படி நீங்கள் வேங்கடநாதருக்கு சன்னியாசாசனம் தந்து அவரை உங்களுடைய சிஷ்யனாக ஆக்கி பீடாதிபதி அவரோட ஒப்படைக்க வேண்டும். அவர் மூலமா நிறைய கிரந்த சேவைகள் நடக்கும், பக்தி பிரச்சாரம் நிறைய நடக்கும். உலகத்தில் இந்த பீடத்தினுடைய சம்ஸ்தானத்தினுடைய பெயர் உலகம் முழுவதும் பரவி இருந்து உயர்ந்து ஓங்கி நிற்கும் என்று சொல்லி வேதவியாசர் சொப்பனத்திலே சொல்கிறார். இதுக்கப்புறம் மறுபடியும் மத்வாச்சாரியர் கனவுல தோன்றி, இது 3வது சொப்பனம் ஒரே நாள்ல மத்வாச்சாரியர் தோன்றி, வெங்கடநாதர் சமீபத்தில் எழுதிய
கூட்டப்பா பிரகாஷ்கே என்ற நூலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய ஞானம், பக்தி இதெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்குது. அதனால நீங்கள் உங்களுக்கு அப்புறம் விகடநாதருக்கு சன்னியாசாசனம் கொடுங்க என்று சொல்லி அவரும் இறைவன் கூடிய உறுதி செய்கிறார். இப்போ 3 பேருடைய தரிசனம் எடுத்து 3 பேரோட ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதருக்கு பரம சந்தோஷமாச்சு. வேங்கடநாதர் மூலம் தனக்கு இப்போ மகான்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகம், ராமச்சந்திரமூர்த்தியோட தரிசனம், வேதவியாசோட தரிசனம், மத்வாச்சாரியோட தரிசனம் எல்லாமே கிடைச்ச பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறார். அன்று சரி வேங்கடநாதனோட பேசணும்னு சொல்லிட்டு மத்வனம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மத்வனமை சுக்லபக்ஷ தசமி. அப்போ பாடப்பிரவச்சனம்லாம் அன்னைக்கு லீவ், அன்னைக்கு பாடப்பிரவச்சனம் இருக்காது. அதனால வேங்கடநாதன் அன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா வீட்டில் இருக்காரு. அதனால சரஸ்வதியும் அவரும் சந்தோஷம் பேசிட்டு இருக்காங்க. சரஸ்வதிக்கு ஆச்சரியம், தன் கணவர் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் இருக்காருன்னு சொல்லி அவரோட 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, சந்தோஷம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு ஒரு சீன்றது, அவங்க உன்னை கோச்சிக்கிறது, சரஸ்வதி கோச்சிக்கிறது, உடனே அவரை ரசிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்ய பாவம் சிறப்பாக இருந்தது. எப்பவுமே அவங்க பேசுறதுலாம் ஆன்மீக விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களாக பேசிட்டு இருந்ததுனால அது கேட்கறதுக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படி இருந்தா அன்று மாலை அவர் பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போய் அங்கே காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறதுக்கு யோஜனை பண்ணிருக்கும்போது, சந்தியாவனம் பண்ணிருக்கும்போது மடத்தில் இன்னொரு சிஷ்யர் சுதீந்திர சுவாமிகள் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வரைச்சு கையோட அழைச்சிட்டு வர சொன்னான்னு சொல்றாரு. சரி, உடனே வேங்கடநாதர் சுதீந்திர தீர்த்தரை சந்திக்க சென்றார். ரூமுக்கு சென்று போனோன்னு சுதீந்திர தனிமையில் அவரோட உட்காந்து பேசணும்னு சொல்றாரு. பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு, இந்த மடத்தை ஒரு நல்ல சிஷ்யனிடம் ஒப்படைக்க வேண்டும், அவங்க இந்த மடத்தினுடைய பெருமையை கட்டி காக்க வேண்டும் சொன்னோன்னே எங்க சொல்ற ரொம்ப கரெக்ட், நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட் தான், நல்ல தகுந்த சிஷ்யரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு நீங்க அவருடைய பீடாதிபத்தியம் கொடுக்கணும். இந்த மடத்தினுடைய புகழ் இன்னும் எப்படி விஜயேந்திரர் உங்களால இந்த மடம் புகழ் அடைந்தோ அதே மாதிரி அவருடைய காலத்தில் இந்த மடம் நல்ல புகழ் பெறணும்னு சொல்லி அவரும் ஆமோதிக்கிறார். அந்த சிஷ்யனை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்றாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சுவாமி, யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாரு. இது முன்னால் உட்காந்துருக்காரு, நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேங்கடநாதருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. சுவாமி, நானா? எனக்கு அந்த தகுதியே இல்லை. இந்த பீடம் எப்பேற்பட்டது? புதேந்திர தீர்த்தர் இவங்கெல்லாம் புதேந்திர தீர்த்தர் எல்லாம் பண்ணி, சுரேந்திர தீர்த்தர், விஜயேந்திரர், நீங்கெல்லாம் ஆக்கிரமத்தை இந்த ஸ்தானம் இது பண்ண நிர்வாகம் பண்ண இந்த பீடத்துல நான் போய் உட்கார்றதுக்கு எனக்கு என்ன யோகிதை இருக்கு? எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எனக்கு அந்த அளவு வைராகியம் கிடையாது, ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது. நான் எப்படி இந்த பீடத்தை உட்கார முடியும்? அதனால சுவாமி நான் மன்னிக்கணும், நான் இதுக்கு பீடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. ஸ்ரீதர் நிறைய அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவருக்கு விடாம ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. என்ன கடைசியா சொல்றாரு, நீங்க சொல்றது எல்லாம் நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, என் மனைவி இன்னும் சிறு வயசு, எனக்கு குழந்தை இருக்கான், அந்த குழந்தைக்கு நான் இன்னும் உபநயனம் கூட பண்ணல. என் மனைவி குழந்தைக்கு உபநயனம் பண்ணலாம், ஆனா என் மனைவியை விட்டு நான் பிரிக்க முடியாது. ஏன்னா என் மனைவி என் மேல உயிரே வச்சுட்டு இருக்கான். நான் இல்லை என்று சொன்னால் உயிர் தியாகம் பண்ணிடுவான். அவ்வளவு என் மேல உயிர் வச்சிருக்காரு. அவளுக்கு என்ன தவிர உலகமே, நான் தான் அவளுக்கு உலகமே, என்ன தவிர அவருக்கு எந்த உலகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் எப்படி சன்னியாசம் வாங்க முடியும்? சான்ஸே கிடையாது, என்னால வரவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சுதீந்திரர் எவ்வளவோ அவர் கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு. இறைவன் உத்தரவாயிருக்குன்னு கூட சொல்றாரு. மூலராமர் சொல்லியிருக்காரு, வேதவியாசர் சொல்லியிருக்காரு, மத்வாச்சாரியர் சொல்லியிருக்காருன்னா எல்லாம் சொல்றாரு. சாமி அவங்க என்ன சொன்னாலும் சரியே, ஆனா நான் அல்ல என் மனைவி கைவிட்டு விட்டு வர வேண்டும். நான் அந்த சன்னியாசம் வாங்க அவளை கைவிட்டு வந்தால் சரஸ்வதி உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த பாவத்துக்கு நான் நாளை தயாரா இல்லை, நான் கண்டிப்பா வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சரி, மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணவர் கடைசியா வேங்கடநாதர் பொறுக்க சொல்றாரு, சுவாமி நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நான் இந்த மடத்தை விட்டு போறதும் தயங்க மாட்டேன், நான் இந்த மடத்தை விட்டே போயிடுறேன், நான் மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் சுதீந்திரன் சொல்றாரு, சரிப்பா உங்க இஷ்டம், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா குரு விஜயேந்திரர் உத்தரவும் அதே தான், மத்வாச்சாரியோட உத்தரவும் அதே தான், வேதவேஸ்த உத்தரவும் அதே தான், மூலராமனோட உத்தரவும் அதே தான். மூலராமருக்கு பேர் வேறு, சன்னியாசன பேர் வேறு கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கும்போது வெங்கடான் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாருன்னு அவர் மனசுக்குள்ள வருத்தம். இதனால என்ன செய்ய முடியும்? சரி, உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பூர்வாசிரம் பந்து வருவார். ரொம்ப நாளே இவர்கிட்ட எனக்கு சன்னியாச ஆசிரம் கொடுக்கணும் இவர்கிட்ட ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காரு. சரி, அவரை அழைத்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு சன்னியாசாசனம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சந்தோஷமா ஏத்துக்கிறார். சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கான முறையாக எல்லாம் பண்ணி அவர் யாதவேந்திர தீர்த்தர் என்ற நாமகரணம் சுட்டி அவர் மடத்தில் அவருடைய சிஷ்யராக ஏற்றுக்கொள்கிறார். யாதவேந்திர தீர்த்தர் அவர் சன்னியாசாசனம்னா முறைப்படி அவர் மடத்தில் பூஜை புனஸ்காரம்லாம் பார்த்துக்கிறாரு. சுதீந்திரருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. உடல்நிலை குன்றியதுனால அவர் அப்படியே ரெஸ்டில் இருக்கார். ஒரு சில மாதங்கள் போனவரும் சுதீந்திரன் பழையபடி நல்ல
உடம்பு நல்லா ஆரோக்கியமாயிருச்சு, தெம்பா இருக்காரு. எல்லா யாத்திரை போகிறதுக்கெல்லாம் அவர் தயாரா இருக்கார். அப்போ சுதீந்திரர் சொல்றாரு, சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு நான் பூஜா விக்கிரகங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் இதை எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே தேச சஞ்சாரம் போய் மத்மாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க, துவைத சித்தாந்தத்தை அங்கங்கே நிலைநிறுத்துங்கள், உங்களுடைய நல்ல பாண்டித்யம் இருக்கு, ஆனால் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி கொடி நாட்டுவார்கள் சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவரை தேச சஞ்சாரம் யாத்திரை போக சொல்லி அனுப்புறாரு. அவர் யாதவேந்திர தீர்த்தர் அவருடைய உத்தரவை மேற்கொண்டு அவர் சஞ்சாரம் போறார். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் சில நாட்கள் கழித்து சுதீந்திரருக்கு மீண்டும் உடல்நிலை ரொம்ப மோசமாக போகுது. போனோன்னா அவர் மறுபடியும் என்ன பண்றது, வெங்கடநாதர் அவரை இப்போ அவர் சஞ்சாரம் போயிட்டாரு, கம்யூனிகேஷன் இல்லை, அந்த காலையில் இப்போ கம்யூனிகேஷன் மாதிரி இல்லையே, அதனால அவருக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல, உடல்நிலை மோசமாக போயிட்டு இருக்கு. திடீர்னு எதாவது ஆகி போச்சுன்னா மூலராமர் பூஜை நின்று போகுமே, நான் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மீண்டும் மூலராமரை சுதீந்திரர் பிரார்த்தனை பண்றாரு. மூலராமர் ஒரு சொப்னம் தோன்றி, கண்டிப்பாக இந்த தடவை வேங்கடநாதர் சன்னியாசனுக்கு சம்மதிப்பார், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லு. அப்போ இறைவன் யோஜனை உண்டார், பிரம்மா யோஜனை உண்டார். வேங்கடனோட அவதாரம் உலக நன்மைக்காக சந்நியாசம் ஏற்று பீடாதித்தம் ஏற்று மக்களுக்கு வந்து பக்தி பிரச்சாரம் செய்யணும், தர்ம பிரச்சாரம் செய்யணும், ஞான வைராகியத்தை போதிக்கணும், கிரந்த சேவைகள் நிறைய செய்யணும் அப்படிங்கிறதான அவரோட அவதார நோக்கம். அதை விட்டு வேங்கடநாதர் வந்து சம்சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அவரை எப்படியானும் சந்நியாசம் ஏற்பதற்கு சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லி கலைவாணி சரஸ்வதி தேவியை அழைத்து, நீ போய் அவருக்கு போய் நீ அவருக்கு உபதேசம் கொடுத்து அவரை சன்னியாசம் ஏற்க சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணணும். இட் இஸ் யுவர் டியூட்டி, நீ தான் செய்யணும். அது மாத்திரமில்லை, நீ தான் வேங்கடநாதர் சன்னியாசம் ஏற்று நீ அவர் நிரந்தரமா வாசம் செய்ய போகிறார் என்று சொல்லி பிரம்மா உத்தரவு கொடுக்கிறார் சரஸ்வதி கலைவாணிக்கு. மீண்டும் சீனர் ஒரு நாள் இவர்கிட்ட வேங்கடநாதர்கிட்ட இந்த சன்னியாசம் பற்றி ஏற்றோன்னா அவர் வேங்கடநாதர் சொல்லிட்டு வந்தார், சுவாமி தயவுசெய்து நான் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் சரஸ்வதியை விட்டு பிரியறதுக்கு நான் மன சமாதானம் இல்லை, அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சது நான் செய்த புண்ணியம், அந்த சரஸ்வதியை வந்து மனசு நோக்கிற மாதிரி நான் எந்த செய்யணும் செய்யறது நான் தயாரா இல்லை, என்னை மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு மடத்துல இருந்து வந்துடுறாரு. ஸ்ரீந்தர் என்ன செய்யணும் தெரியல, சரி பார்க்கலாம், இறைவன் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஏற்றுக்கான்னு சொல்ல பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அன்று இரவு அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. சரஸ்வதி இதெல்லாம் கவனிக்க தவறவில்லை. இதுக்கு முன்னால் ஒரு ரொம்ப டென்ஷனா வந்தார் வீட்டுக்கு, அப்புறம் சில காலத்துல அவர் தெளிவாயிட்டாரு, நார்மலா இருந்தார். இப்ப மறுபடியும் இன்னைக்கு மடத்து போயிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. யாருடையும் சரஸ்வதியோட ஒன்றும் பேசவே இல்லை, வந்தவர் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, அப்படியே படுத்துக்கிட்டாரு. ரொம்ப தீவிரமான யோஜனையில் இருக்காரு. என்னவா இருக்கும், மறுபடியும் சரஸ்வதிக்கு அரசல் புரசலா தகவல் தெரியுது, இந்த மாதிரி சுவாமிகள் வந்து ஒரு சன்னியாசம் வற்புறுத்துகிறார், இவர் மறுக்கிறார் என்ற சமாச்சாரம் சரஸ்வதிக்கு தெரியும். இருந்தாலும் ஒன்னும் கேட்கல. சரி அவரா சொல்லும் போது நம்ம அவர் சும்மா தொந்தரவு பண்ண ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிட்டு இவர் இந்தமா ஒதுங்கி போயிடுறாங்க. இரவு இவர் படுத்து தூக்கம் வரவில்லை, ரொம்ப நேரம் தூங்காம அப்படியே புறந்து படுத்துட்டு பின்னிரவு நேரத்தில் அவர் வந்து அப்படியே கண்ணா இருந்து தூங்குகிறார். அப்பொழுது திடீர்னு அந்த ரூம்குள்ளே பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அழகான அலங்கார ஊஷதியாக ஒரு தேவதை வருகிறாள். வந்து வெங்கடனோட தலையணை பக்கத்தில் அமர்கிறார். இது வந்து அவருடைய கனவும் இல்லை, விழிப்பு நிலையும் இல்லாத ஒரு நிலை, சமாதி நிலை என்று சொல்லலாம். மனம் விழித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் மனம் அமைதியாக சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சமாதி நிலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிலையிலே இருக்கிறார் ராகவேந்திரர், இவர் வேங்கடநாதர். சரஸ்வதி வந்தவுடனே அலங்கார பூஷதையாக, சர்வாலங்கார பூஷதையாக, நல்ல தேஜஸோட ஒரு தேவதை வந்து முன்னால் அவர் தலையணை பக்கத்தில் தந்துட்டு, குழந்தாய் நான் தான் கலைவாணி என்று நீ அறிவாய் என்று சொன்னார். உடனே இவர் நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி, சுவாமி தாயே நீங்க இவ்வளவு தூரம் வந்து எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது சரஸ்வதி கலைவாணி சொல்றார்கள், இந்த மாதிரி நீ பூர்வத்தில் பிரகலாதன், சென்ற பிறவிலே நீ வியாசராஜாக அவதாரம் பண்ணி நிறைய கிரந்த சேவை செய்திருக்கிறாய், இந்து மதத்தை நீ காப்பாற்றுகிறாய், சனாதன நாமத்தை நீ காப்பாற்றி இருக்கிறாய். இந்த பிறவியும் உனக்கு வந்து அதே வேலை தொடர்கிறது. நான் நீ வந்து சம்சாரத்தை விட்டு நீ வந்து சந்நியாசம் ஏற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. இது உனக்கு எடுத்தப்பட்ட விதி. இது இந்த பிறவியிலே நீ சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்பது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்தாலும் சந்நியாசத்தை நீ தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு வேண்டாம்னா நாளை சந்நியாசம் ஏற்றாகும், இது உன்னுடைய விதி. அதே போல பிரம்மனின் கட்டளைப்படி நான் உன்னோடு நிரந்தரம், நீ சன்னியாசம் வந்து உன்னோடு நிரந்தரமாக வாழ வேண்டும், அதுவும் பிரம்மன் எனக்கு கொடுத்திருக்க கட்டளை. அதனால நீ வந்து சன்னியாசம் ஏற்கவில்லை என்று சொன்னால் இந்து தர்மம் கம்ப்ளீட் அழிஞ்சு போகும். மடங்களில் எல்லாம் கோட்டான்களும் ஆந்தைகளும் அலறிக்கொண்டிருக்கும்.
விளக்குகள் எரியாது, வித்தை காணாமல் போயிடும், எல்லாரும் துஷ்டர்கள் தான் கோயில்களில் உள்ளே போந்து நிறைய அட்டூழியங்கள் அநீதிகள் நடத்தி இழைத்துக் கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் இல்லாமல் சனாதன தர்மம் இந்து தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னால் நீ சன்னியாசம் ஏற்க வேண்டும். நிறைய ஆன்மீக செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. உன்னோட அவதார நோக்கம் அதுதான். அதனால இந்த சம்சாரங்கிறத பற்றி பயந்துட்டு அதை பற்றி கவலைப்படாமல் நீ சன்னியாசம் ஏற்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. சன்னியாசம் என்பது உனக்கு ஏற்பட்ட விதி, நீ அதை மறக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளை சன்னியாசம் ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சரஸ்வதி தேவி கலைவாணி சொல்லி அவருக்கு மந்திரோபதேசம் கொடுத்து அங்கிருந்து மறைகிறார். இப்போ வெங்கடநாதருக்கு ஒரு தெளிவு பிறந்து விட்டது. சரி, சப்போஸ் நம்ம சன்னியாசம் ஏற்பது தடையா இருப்பது யாரு? அவருடைய மனைவி சரஸ்வதி பாயும் குழந்தை லட்சுமி நாராயணன். சன்னியாசம் தான் இவரோட விதி என்று சொன்னால் அந்த இவருடைய அவங்க இருக்கவரே ஒரு சன்னியாசம் ஏற்க தயாரா இல்லை. அவங்களால தான் இவர் சன்னியாசம் ஏற்க மறுக்கிறார். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் சன்னியாசம் ஏற்காமல் நான் மறுத்தால் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மாதிரி அவர் யோஜனை பண்றார் வெங்கடநாதர். சரி, இது சரஸ்வதி தேவியே சொல்லியாச்சு, மூலராமர் உத்தரவு சொல்லிட்டாரு, வேதவியா சொல்லிட்டாரு, மத்வாச்சாரியர் சொல்லிட்டாரு, விஜயேந்திர சொல்லியிருக்காரு, இவ்வளவு பேரும் சொல்லி கலைவாணியே சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒத்துக்கொள்ளாத இதுக்கெல்லாம் எதையும் கலவிட தன் மனைவி கைவிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட பிடிவாதம் இருந்த வெங்கடநாதர் சரஸ்வதி தேவி அவங்களுக்கு அவர் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எப்படி அவர் பிடிவாதம் இருந்திருக்காரு. மனைவி அவர் கைவிட்டு போகணும் எந்த ஒரு செகண்ட் நினைக்கவே கிடையாது. மனைவி தன்னை நம்பி இருக்கிறாள், அவளு நான் தான் உலகம், ஆனால் நான் இல்லைன்னா சரஸ்வதி ரொம்ப ஆபத்து, அவனால இருக்கவே முடியாது, உலகத்தில் வாழ மாட்டார் என்று அவர் நன்றாக தெரியும். அதனால பிடிவாதம் இருந்தார். ஆனா கலைவாணி அவர் மனதை மாற்றி மந்திரோபதேசம் கொடுத்து நிலைமையை சொல்லி சன்னியாசம் உனக்கு விதி என்று சொல்லி அவர் மனத்தை மாற்றி விட்டார்கள். இதுக்கப்புறம் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம். குருராஜா அர்ப்பணமஸ்து. கிருஷ்ணா.